எல்லாருக்கும் நமஸ்காரம். அகில உலக தமிழ் சக்கரவர்த்தி, தமிழ் மகா மேதை திருவாலப்புத்தூர் அண்ணன் அவர்களின் 74வது பிறந்த தினம். இத்தருணத்தில் அன்னார் அவர்கள் நம்மிடையே இல்லை. இது மாபெரும் இழப்பு, இசை சமூகத்திற்கே பெரும் இழப்பு. ஆனால் இந்த இழப்பு அவருடைய உருவத்திற்கு தானே தவிர உள்ளத்திற்கு இல்லை. அனைவர் உள்ளங்களிலும் அண்ணன் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இசை ரசிகர்கள், இசைக்கலைஞர்கள் அனைவருடைய உள்ளத்திலும் அண்ணன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதில் என்ற மாற்றமும் இல்லை. மிக நல்ல பண்பாளராக அவர் இருந்தார். அனைவரும் அறிந்தது. எனக்கு சுமார் ஒரு 25-30 வருஷ காலங்களில் அன்னாருடன் அதிகமாக சேர்ந்து ஆசிக்கும் பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஒவ்வொரு கச்சேரியிலும் எல்லாமே புதுமையாக இருக்கும். இல்லைன்னா கூட ஏதோ 1-2 நாளைக்கு கண்டிப்பா புதுமையா இருக்கும். மறக்க முடியாது. ஒவ்வொரு கச்சேரியும் அண்ணாவோட வாய்ச்சதை மறக்க முடியாது. 2 இரட்டை தவறுன்னு உலக சாதனை படைச்சவங்க அவங்க. அர்த்தவாரமங்கல அண்ணாவும் சோழத்தூர் அண்ணாவும் சேர்ந்து உலக சாதனை படைச்சவங்க. 2 தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனா கேட்கும்போது ஒரே தவறு தான். அப்படிதான் கேட்கும். யாரு வாசிக்கிறாங்கன்னு கிட்டகவியை பார்த்தாதான் தெரியும். அதுக்கப்புறம் 4 பேர், 4 வரல, அதுவும் அப்படித்தான். ரெக்கார்ட் பிரேக். அர்த்தவாரமங்கல அண்ணா, திருவாரூர் அண்ணா, தஞ்சாவூர் அண்ணா, வேதாரணி அண்ணா, 4 பேரும் அப்படி இருக்கும். நிறைய எல்லாரும் கேட்டு அனுபவிச்சிருப்பீங்க. அதுல இப்போ ஒரு தூள் நம்மிடையே இல்லை. இது எல்லாருடைய மனசுக்கும் மிக வருத்தம். வாழ்க அண்ணாவின் புகழ், வளர்க அண்ணாவின் குடும்பம். அண்ணா தெய்வமா இருந்து, ஆனா அவரோட தொழில் என்னைக்கும் மறையல. அண்ணாவோட தொழில் எங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அது என்னைக்கும் மறையாது. அதனால அண்ணாவின் புகழ் என்னைக்கும் மறையாது. வாழ்க அண்ணாவின் புகழ், வாழ்க அண்ணாவின் புகழ், வாழ்க அண்ணாவின் புகழ். நமஸ்காரம்.